வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் மதன் பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிங்கன்றதை ஒரு முறை ரீகால் பண்ணிக்கோங்க. பேசிக் இன்புட் அவுட்புட்ஸ்லாம் எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணுறது, இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்ன, NONC பற்றி பார்த்துருப்போம். ரிலே காயில்ஸ் அதாவது அவுட்புட் சிம்பிள்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஆக்சிலரி கான்டாக்ட்ஸ் அதாவது லேச்சிங் கான்டாக்ட்ஸ், லேச்சிங் காயில்ஸ், செட் காயில், ரீசெட் காயில், அதோட யூசேஜ் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதோட கண்டினியூவேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கிளாஸ். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெமரி அட்ரஸிங் பற்றியும் OSR இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியும் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி அட்ரஸிங்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அட்ரஸிங்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட்லாம் போட்டு ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு அட்ரஸும் நம்ம கொடுத்துருப்போம். இந்த அட்ரஸ்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்குமான்னு தெரியல. இந்த இன்புட் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள், கோ டு டேட்டா டேபிள்னு கொடுங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த டேட்டா டேபிளில் நம்ம இன்புட்டை கிளிக் பண்ணதால் இன்புட் டேபிள் காட்டுது. இதேமாரி அவுட்புட் கிளிக் பண்ணிங்கன்னா அவுட்புட் டேபிள் காட்டுது. ஓகேங்களா? அவுட்புட் டேபிள் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். O0 அவுட்புட், I1 இன்புட், F2 ஸ்டேட்டஸ்ன்றது ப்ராசஸரோட ஸ்டேட்டஸ். உங்களுக்கு அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது. ஓகே, ஒரு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் போடும்போது அந்த ஃப்ளாக்ஸ்லாம் வருது இல்லைங்களா, மைனஸ், அந்த கேரி ஃப்ளாக்லாம் வரும்பொழுது அது எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் பிட்டில் காட்டும். ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் பிட்டும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை காட்டும். பைனரின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் மெமரின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இதில் டம்மி பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம இங்கே மெமரி அட்ரஸ்ன்னு சொல்லுவோம், பைனரின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டைமர், கவுண்டர், கண்ட்ரோல் ஃப்ளாக்ஸ், கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் அட்ரஸ், இன்டிஜர், ஃப்ளோட்டிங். இன்டிஜர்னால் ஜஸ்ட் நமக்கு டெசிமல் பாயிண்ட்ஸ்லாம் அதில் நம்ம பார்க்கலாம். ஃப்ளோட்டுன்றது ஃப்ராக்ஷன் வேல்யூஸ்லாம் இந்த ஃப்ளோட்டில் மட்டும்தான் நம்மளால் வியூ பண்ண முடியும். மற்றதெல்லாம் டைரெக்டாக ஃப்ளோட் நம்மளால் கொடுக்க முடியாது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த I:1/0 இன்புட்டில் போயிட்டு I:1 இங்கே இருக்குங்களா. இந்த அட்ரஸ் தான் இருக்குது நமக்கு 1/0. இந்த I:1ன்றது இன்புட்டை மீன் பண்ணுது. 1ன்றது பார்த்திங்கன்னா ஸ்லாட் அட்ரஸ். ஒரு ஃப்ளாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்லாட் மீன்ஸ் ரேக்கில் PLCயில் நிறைய ஸ்லாட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, மெமரி ஸ்லாட்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது இருக்கும். இன்புட் ஸ்லாட் இருக்கும், அவுட்புட் வைப்பாங்க, மெமரி வைப்பாங்க, பேட்டரி வைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு எத்தனை IOS தேவையோ அத்தனை இன்புட் ஸ்லாட் இருக்கும். அவுட்புட்னால் அவுட்புட் ஸ்லாட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இன்புட் ஸ்லாட்டில் இங்கே எத்தனை பிட்ஸ் இருக்குது. பிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த நம்பர் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சிருக்கும். பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல். இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் தான் அந்த கன்வர்ஷன் ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும். எக்ஸ்பர்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா ஒரு பிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 or 1. இதே ஒரு 4 பிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிபிள், 8 பிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பைட்டு, இதே 16 பிட் 0 to 15 பிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேர்டுன்னு சொல்லுவோம் இங்கே நம்ம. டபுள் பைட்னு சொல்லலாம், இல்லை 4 நிபிள்னு சொல்லலாம். ஓகே, இப்போது இங்கே ஒரு வேர்டுன்னு சொல்கிறோம். PLC அட்ரஸிங் மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் வேர்டு, டபுள் வேர்டுன்னு பிரிப்பாங்க. சிங்கிள் வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 16 பிட் இருக்கும். டபுள் வேர்டில் 32 பிட்ஸ். 0 to 31 வரைக்கும் நீங்கள் வேல்யூஸை போடலாம். இந்த வேல்யூஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைனரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பைனரியோட பேஸ் 2. போர்டை ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லா ட்ரெயின் அப் பண்ணிவிடுவேன். இப்போ நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. அந்த மாதிரி
2 பவர் 0 இது வந்து ஃபஸ்ட்டு பிட் இல்லைங்களா. ஸோ 0th பிட் பைனரியோட பேஸு 2. ஸோ 2 பவர் இங்கே இருக்கக்கூடிய 0. ஸோ 2 பவர் 0 எனி பவர் 0 வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு 2 பவர் 1. ஸோ 2 பவர் 1 2. நெக்ஸ்ட்டு 2 பவர் 2 4. 2 பவர் 3 8. ஸோ இங்கே இந்த 4 பிட் வரைக்கும் நீங்கள் நல்லா கவனித்தாலே 1 2 4 8. ஸோ இந்த ஒவ்வொரு பிட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1 2 4 8 டபுள் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறத நீங்கள் வந்து கவனிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 2 பவர் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 16. அப்படி நீங்கள் கண்ணமுடிட்ட சொல்லலாம் 32 64 128 512. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 256 512 இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே கடைசியாக வந்து ஒரு வேல்யூ வரும். இந்த மொத்த வேல்யூவையும் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவிலேருந்து இந்த லாஸ்ட்டு வேல்யூ வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி கூட்டி பார்த்தீங்கன்னா 32,768 அப்படின்னு வந்து நிற்கும். ஆக்சுவலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 32,768. ஸோ 32,768 ப்ளஸ் ஆர் மைனஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே இந்த லாஸ்ட் பிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சைன்டு பிட்டுன்னு சொல்லுவோம். சைன்டு பிட்னா ப்ளஸ்ஸா மைனஸா. இந்த இடத்துல 0 எப்போவுமே நம்ம ப்ளஸ்ன்றது வந்து ஜஸ்ட் ஒரு 5 அப்படின்னு எழுதணும்னா அது நீங்கள் ப்ளஸ் 5 சொல்லுவீங்களா மைனஸ் 5ன்னு சொல்லுவீங்களா? ப்ளஸ் 5 தான் சொல்லுவோம். அதுவே மைனஸ் 5 அப்படின்னா மைனஸ்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். அந்த மைனஸ்ன்ற சைனை மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த சைனுக்கு தான் வேல்யூ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை மீன் பண்ணுறதுக்காக தான் இந்த 15th பிட்டு இன்புட்னு கிடையாது. ஸோ இன்புட்டில் நம்ம வந்து ஃபிசிக்கல் அட்ரஸ் கொடுத்துருவோம். சரிங்களா, ஜென்ரலாக நான் சொல்கிறேன். ஸோ ஜென்ரலாக இந்த இன்டீஜர் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, ஒரு 15ன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 15 எப்படி எழுதுவீங்க? 842 8 4 12 12 2 14 14 1 15 அவ்வளோதான். இதுவே மைனஸ் 15 இருந்தால் எப்படி வரும்? ஸோ இங்கே 1ன்றது எனேபிள் ஆகும், இந்த லாஸ்ட் பிட்டு எனேபிள் ஆகும். 15ஓட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ வரும் நமக்கு. சரிங்களா, அந்த மாதிரி இந்த லாஸ்ட்டு பிட்டு நம்ம வந்து சைன்டு பிட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. இன்புட்டில் கிடையாது, டெசிமல் வேல்யூவில். சரிங்களா, ஸோ மைனஸ் இங்கே 0ன்னு வந்தால் ப்ளஸ்ஸு, 1ன்னு வந்துட்டால் மைனஸ். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 32,768. எதுக்காக சொல்கிறேன்னா பின்னாடி டைமர் கவுண்டர் வேல்யூ வரும்போதெல்லாம் நமக்கு இது தேவைப்படும், இன்டீஜர் வேல்யூ பார்க்கும்போதெல்லாம் தேவைப்படும். சரிங்களா, ரைட். ஸோ இப்போது நம்ம இங்கே பார்த்தோம்னா இந்த அட்ரஸில் 0 to 15 16 பிட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு வேர்டு ஈக்குவல் டு 16 பிட்ஸ். இதில் நம்ம அந்த 0th பிட்டை, ஸோ I:1/0 இந்த பிட்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரன் பண்ணும்பொழுது ரன் கொடுத்துட்டேன். இங்கே போய்ட்டு கோ டு டேட்டா டேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே I:1/0 இங்கே இருக்குது. ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்குது? 0. ஏன்னா எனேபிள் ஆகலை. இப்போ இன்புட் ஆன் பண்ணுறேன், எனேபிள் ஆகிடுச்சு. இதோட பிட் வேல்யூ 1. அவுட்புட் டேபிள் பார்க்கணுன்னா இப்போ அவுட்புட் டேபிள் வந்து ஆனில் இருக்குது, அவுட்புட் வந்து ஆன். ஸோ இங்கே போய்ட்டு அவுட்புட் சூஸ் பண்ணிக்கோங்க. அவுட்புட்டோட ஃபஸ்ட் அவுட்புட் ஆனில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸோ இது இன்புட்டில் இப்போது இன்புட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. சேம் டைம் அவுட்புட் எடுத்துக்கிறேன், அவுட்புட்டும் ஆஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே நீங்கள் வியூ பண்ணலாம். சரிங்களா, ஸோ இந்த அவுட்புட் அப்படின்றது ஃபிசிக்கல் இன்புட் ஃபிசிக்கல் அவுட்புட். அதாவது பிஎல்சிக்கு வெளியில் இருந்து நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்க முடியும். பிஎல்சியிலிருந்து வர அவுட்புட்டை யூஸ் பண்ணி ஒரு அவுட்புட் லேம்பையோ இல்லை அந்த அவுட்புட் நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் சொன்ன அவுட்புட் டிவைசஸில் ஏதாவது ஒரு அவுட்புட்டை நம்மளால் ஃபிசிக்கலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த I:O:(ன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த இன்புட் அவுட்புட் அட்ரஸஸை யூஸ் பண்ணி. இப்போது நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா மெமரி. ஸோ மெமரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி பைனரின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இந்த பைனரி கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய B3 பைனரி. ஸோ இந்த பைனரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு அவுட்புட் அட்ரஸ் தான். அவுட்புட் காயில் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிஎல்சியில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் அவுட்புட்ஸ் எதுவுமே நமக்கு எனேபிள் ஆகாது. ஏன்னா இதை யூஸ் பண்ணி எனேபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காட்டுறேன், அதை பாருங்கள். டவுன்லோட் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த இடத்துல போய்ட்டு டேட்டா டேபிள் நான் எடுத்துக்கிறேன்.
சரிங்களா. ஸோ இங்கே இன்புட் ஆன் பண்ணுறேன், இன்புட் ஆன் ஆகிடுச்சு. ஆனால் எந்த அவுட்புட்டாச்சும் ஆன் ஆகிருக்கு அந்த லேம்பில்? ஆன் ஆகாது. ஏன்னா நம்ம இந்த ஃபிசிக்கல் அவுட்புட் அட்ரஸை யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணால் தானே ஆன் ஆகும், சரிங்களா. ஸோ அப்போது எந்த அவுட்புட் நமக்கு B3ல் 0/0 ஆன் ஆகிருக்கு, இங்கே ஆன் ஆகிருக்குங்களா. ஸோ இப்போது இன்புட் ஆஃப் பண்ணுறேன், இந்த அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 0. இன்புட் ஆன் பண்ணுறேன், இங்கே 1. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா PLCயில் இருக்கக்கூடிய ஒரு மெமரி அட்ரஸ். ஸோ அந்த மெமரி அட்ரஸை யூஸ் பண்ணி நாம் ஒரு இன்புட்டையோ இல்லை ஒரு அவுட்புட்டை ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ முடியும். இப்போ அதுக்கு தான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஒரு இன்புட் ஆன் பண்ணால் ஒரு மெமரி பிட் ஆன் ஆகுது. அந்த மெமரி பிட்டை யூஸ் பண்ணி ஒரு லேச்சிங் கான்டாக்ட் நான் போட்டிருக்கேன். அந்த லேச்சிங் கான்டாக்டை யூஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டை ஆன் பண்ணுறேன். ஸோ டைரெக்டாக ஆன் பண்ணாமல் ஒரு மெமரி வழியாக ஒரு அவுட்புட்டை ஆன் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் PLC ப்ரோக்ராம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ரைட். ஸோ ஒரு இன்புட் ஆன் பண்ணுறோம், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி ஆன் ஆகுது. இந்த மெமரி ஆன் ஆகிறதால அதோட ஆக்சிலரியை யூஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டையும் நம்ம ஆன் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ இதுதான் மெமரியோட பர்பஸ். ஸோ இந்த பிட்டை, இந்த மெமரி அட்ரஸஸை யூஸ் பண்ணி எங்கெல்லாம் என்ன மாதிரிலாம் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். சாதாரணமாக ஒரு ஸ்டார்ட்டு ஸ்டாப் அந்த மாதிரி கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இங்கே ஒரு சில சிமுலேட்டர்னு இதில் ஒரு சிமுலேஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த சிமுலேட்டரை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ரன் பண்ணியே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரன் இண்டிகேஷன், ஃபுல்லு, ஸ்டார்ட்டு, ஸ்டாப் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணியே பார்ப்போம், சரிங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த பைனரியோட யூசேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும், சரிங்களா. பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த அட்ரஸில் நம்ம இப்போ வந்து பைனரி அட்ரஸை பற்றி பார்த்தோம், இன்புட் அவுட்புட் அட்ரஸ் பற்றிலாம் பார்த்தோம். ஸோ பைனரி அட்ரஸ்க்கும் இன்புட் அவுட்புட் அட்ரஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருந்தாலும் ஒன்று பிட் அட்ரஸாக இருக்கும், இல்லை வேர்டு அட்ரஸாக இருக்கும். ஒரு வேர்டு ஈக்குவல் டு 16 பிட் 0 to 15 ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட் அட்ரஸ்னால் ஒரே ஒரு பிட்டு தான், 1 பிட் ஈக்குவல் டு 0 or 1. ஒன்று 0வாக இருக்கும், இல்லைனா 1ஆக இருக்கும், அவ்வளோதான். லோ வேல்யூ இல்லைனா ஹை வேல்யூ. ஸோ அந்த மாதிரி ஒரு 16 பிட்டு சேர்ந்தது தான் ஒரு வேர்டு, ஓகேங்களா. ரைட். இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா OSR அப்படின்னா என்னென்னா ஒன் ஷாட் ரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஹெல்ப் எதனா கார்டு பார்க்கலாம். இது ஆயிடுச்சு, டைரெக்டாக நெட்டில் கனெக்ட் ஆகுது போல். இது நமக்கு தேவையில்லை, நெட்டில் 1008 வரும், போட்டு குழப்பிக்க தேவையில்லை. ஓகே, நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ OSRனால் ஒன் ஷாட் ரைசிங். ஸோ ஒன் ஷாட் ரைசிங்னா என்னென்னா ஒரு பல்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஸ்கொயர் வேவ் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் இருங்க. ஓகே, இதோட டீட்டெயில்ஸை நானே உங்களுக்கு ஸ்க்ரீனில் ட்ரா பண்ணி காட்டிடுறேன். ஸோ ஒரு பல்ஸ் வேவ் பற்றிலாம் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. ஸ்கொயர் வேவ் பல்ஸு, ரெக்டாங்குலர், ஒரு ஷார்ட் டூத் வேவு, அந்த மாதிரிலாம் நிறைய வேவ்ஸ் பற்றிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இது ஒரு வேவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் பார்க்க போனால் ஸோ உங்களுக்கு இதெல்லாம் 0 பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை பாயிண்ட்ஸ், அதாவது இந்த இடம் 0வும் இந்த இடம் 1ஆகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது 0, இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே 0. இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே, அதாவது இதிலேருந்து
இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களுக்கு 1. ஸோ இதிலிருந்து இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களுக்கு 0. அப்போது இதிலிருந்து இந்த ஸ்டேட்டஸ் என்னது? ஓகே, நீங்கள் இந்த பக்கம் பார்த்தாலும் சரி, இல்லை இந்த பக்கம் பார்த்தாலும் சரி. ஸோ இந்த சைடு பார்க்கும்பொழுது, அதாவது இந்த பல்ஸோட ஸ்டார்டிங் 0, இது 1. ஓகேவா? பார்த்தீங்கன்னா 0 to 1. இந்த பக்கம் பார்க்கும்போது எண்டிங் 1 to 0. ஸோ இங்கே 0லேருந்து 1 ஆகவும் அதிகமாகவும் 1லேருந்து 0 ஆகவும் நமக்கு காட்டுது. ஸோ அப்படியே பார்க்கும்பொழுது இது ரைசிங், இது ஃபாலிங். வேல்யூ வந்து 1 to 0 ஃபால் ஆகுது, இது வேல்யூ 0 to 1 ரைஸ் ஆகுது. அதேமாதிரி ஒவ்வொரு பல்ஸ்லேயும் ரைசிங்கும் இருக்கும், ஃபாலிங்கும் இருக்கும். அதே மாதிரி ரைசிங்கும் இருக்கும், ஃபாலிங்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம பார்க்குறது ரைசிங். ஆர் மீன்ஸ் ரைசிங், ஒன் ஷாட் ரைசிங். அப்போ நமக்கு தேவை இந்த எட்ஜு மட்டும்தான், இந்த எட்ஜும் இந்த எட்ஜ், இந்த பல்ஸ் பகுதியில் இது மட்டும்தான். ஸோ நம்ம பார்க்குறது ஒரு சுவிட்சு ஆன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆன் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் பார்ப்போம். ஆஃப் பண்ணுறோன்னா ஆஃப் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஆஃப்லேருந்து ஆன் போகக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ்க்கும் அந்த ஸ்டேட்டும், ஆனில் இருந்து ஆஃபில் வரக்கூடிய அந்த ஸ்டேட்டும் ரொம்ப 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 மைக்ரோ செகண்ட்ஸுக்கும் கீழே, நேனோ செகண்ட், பிகோ செகண்ட்ஸுக்கும் கீழே போய்கிட்டு இருக்கும். அந்த செகண்ட்ஸு, அந்த டைமிங் எல்லாம் நம்மளால் மேனுவலாக நம்ம ஐ சைட்டில் நம்மளால் வியூ பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வியூ பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணுறது மட்டும்தான் இந்த ஓஎஸ்ஆரோட ஒர்க்கே. ஸோ இந்த ஓஎஸ்ஆர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் நம்ம கண்டினியூஸாக, இப்போது இந்த ஓஎஸ்ஆர் நம்ம டெலிட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணால் சப்ளை B3:0/0க்கு போகும். B3:0/0ன்ற பிட்டு ஆனில் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கும்? சுவிட்சு நம்ம எவ்வளோ நேரம் ஆனில் வச்சுருக்கோமோ அவ்வளோ நேரமும் ஆன்லேயே இருக்கும், அதாவது 1ன்ற வேல்யூலே இருக்கும். செக் பண்ணலாமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரன் மோட் போயிட்டு இதோட டேட்டா டேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ பைனரியில் போயிட்டு B3:0/0 இந்த இன்புட் நான் ஆன் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் நான் இன்புட் ஆனில் வச்சுருக்கணும் அவ்வளோ நேரம் இந்த பிட்டு ஹைலியாக காட்டுதுங்களா? ரைட். ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடுது. ஆனால் இதுக்கு நடுவில் இதேமாரி தான் இங்கே நீங்கள் அவுட்புட் போட்டாலும் சரி, வேறு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு நடுவில் ஒரு ஓஎஸ்ஆரை போட்டுட்டு இந்த பிட் அட்ரஸ்க்கு, இதுக்கு இந்த ஓஎஸ்ஆருக்கு வேறு ஒரு பிட் அட்ரஸ் நான் கொடுக்குறேன். ஸோ B3:0/15 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? 15 கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஏன் சார் B3:0 தான் தரணுமா ஓஎஸ்ஆருக்கு? வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது, வேறு எதுவும் கொடுக்கவே கூடாது, மெமரி அட்ரஸ் மட்டும் தான் கொடுக்கணும். ஏன்னா வேறு அட்ரஸ் எல்லாமே ஃபிசிக்கல் அட்ரஸ், இது மட்டும்தான் மெமரி அட்ரஸ். எந்த பாதிப்பும் இதனால் கிடையாது. ஃபிசிக்கல் அட்ரஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அட்ரஸ் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஃபிசிக்கல் அவுட்புட் வந்து பாதிக்கப்படும். சரிங்களா? ஸோ அதனால் மெமரி அட்ரஸ் மட்டும் ஓஎஸ்ஆருக்கு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல கோ டு டேட்டா டேபிள் போகிறேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ இன்புட் ஆன் பண்ணுறேன். ஸோ ஓஎஸ்ஆர் ஆன் ஆகிடுச்சு, B3:0/15 ஆன் ஆகிடுச்சு, இன்புட் ஆன் ஆகிடுச்சு. ஆனால் இந்த பிட்டு ஆன் ஆகலை. ஏன் ஆன் ஆகலை? சப்ளை போகுது இல்லையா? ஆன் ஆகணுமே. ஏன் ஆன் ஆகலைன்னா, இந்த ஓஎஸ்ஆர், இந்த B3:0/15 அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் உங்களுக்கு வேவ்ஃபார்மில் காட்டின மாதிரி 0 to 1 அந்த ரைசிங் ஸ்டேஜில் மட்டும்தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தாண்டி இந்த பிட்டுக்கு சப்ளை போகும், ஆன் ஆகும். ஒன்ஸு அந்த இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது OSR B3:0/15 இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி ரைஸ் ஆகி இந்த 1 அப்படின்றத ரீச் பண்ணிடுச்சு, இந்த இடத்த ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆஃப் ஆகிடும். அதாவது இந்த ஸ்டேட்டில் ஆஃபில் இருக்கும், OSRக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஸ்டேட்லேயும் ஆஃபில் இருக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்டேட்லேயும் ஆஃபில் இருக்கும். ஏன்னா இது OSR ரைசிங்,
இந்த ஸ்டேஜில் மட்டும்தான் ஆனில் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேஜ் நமக்கு எல்லாமே மைக்ரோ செகண்டில் முடிஞ்சு போயிடும். சரிங்களா, மைக்ரோ செகண்டில் முடிஞ்சு போயிடும் நமக்கு. ஸோ அவ்வளோ ஹை ஸ்பீடில் போகிறதால நம்மளால் வந்து மானிட்டர் பண்ண முடியாது. அது எப்படி மானிட்டர் பண்ணலான்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் மோடில் போயிட்டு இப்போது இன்புட் ஆன் பண்ணுங்கள். ஒரு முறை ஸ்கேன் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பிட்டு ஆன் ஆகுதா? ஸோ இந்த பிட்டு ஆன் ஆகுறத நம்மளால் பார்க்க முடியுதா? மறுபடியும் ஸ்கேன் பண்ணுங்கள், ஆஃப் ஆகிடுச்சு. இன்புட் என்னவோ ஆனில் தான் இருக்குது, ஓஎஸ்ஆர் பிட்டும் ஆனில் தான் இருக்குது. ஆனால் மெயின் அவுட்புட்டில் போடக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ரைட். இப்போது சரிங்க சார், ஓஎஸ்ஆர் ஓகே, ஒரு முறை நம்ம சப்ளை கண்டினியூஸ் ஆனில் வச்சாலும் ஒரு முறை மட்டும்தான் அதை தாண்டி சப்ளை போகுது சார். இதனால் நமக்கு என்ன யூஸு? இந்த இன்ஸ்ட்ரக்ஷனால் எதனா யூஸ் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குங்க. ஓஎஸ்ஆர் யூஸ் பண்ணி பல ப்ரோக்ராம் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ காட்ட போகிறேன். என்னென்னா, ஒரு இன்புட்டை யூஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டை வேரியஸ் ஸ்டேஜில் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பேன். அதாவது லேச்சிங் காண்டாக்ட்ஸு, லேச்சிங் காயில்ஸ்லாம் யூஸ் பண்ணி சம் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த ப்ரோக்ராமை இதில் சால்வ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு இன்புட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம்னா, மூமெண்ட்ரி பட்டன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் ஒரு அவுட்புட் ஆன் ஆகும். மறுபடியும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் அந்த அவுட்புட் ஆஃப் ஆகிடும். அதாவது ஒரே பட்டன் ஒரே அவுட்புட்டு. ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் ஆனு, செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் ஆஃப், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி விட்டால் ஆனு, மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி விட்டால் ஆஃப். இது கண்டினியூஸாக போயிட்டுருக்கணும். ஸோ இதுக்கு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் பண்ண போகிற ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எக்ஸ்ஆர் கேட், நேண்ட் கேட், நார் கேட், இந்த கேட்ஸில் பற்றிலாம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கேட்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் இந்த ஆப்ரேஷன், இந்த ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா, ரைட். ஸோ இதுதான் எனக்கு மெயின் அவுட்புட். நான் லேட்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டைரெக்டாகவே அவுட்புட்டை யூஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணேன்னா, இந்த அட்ரஸ் இங்கே யூஸ் பண்ணவே கூடாது. இதுதான் மெயின். ஸோ ஒரு ஓப்பன் காண்டாக்ட், அதுலேயே ஒரு க்ளோஸ் காண்டாக்ட். நெக்ஸ்ட்டு அவுட்புட்டோட ஓப்பன் காண்டாக்ட், அவுட்புட்டோட க்ளோஸ் காண்டாக்ட். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன இந்த ஸ்கேனிங் ப்ராசஸை பேஸ் பண்ணி ப்ளஸ் இந்த ஓஎஸ்ஆரை பேஸ் பண்ணி இந்த மெயின் அவுட்புட்டை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அது என்ன கொஷின்ன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2ல் நம்ம இந்த ப்ரோக்ராம் போட்டிருப்போம். ஸோ லேச்சிங் காண்டாக்டர், லேச்சிங் காயில், அந்த கான்செப்டில் இந்த ப்ரோக்ராம் வருது. ஸோ ஃபஸ்ட் இன்புட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம்னா L1 ஆன் ஆகுதுங்களா? ஸோ மறுபடியும் அதே இன்புட்டை இங்கே வந்து ஆஃப் பண்ணோம்னா L1 ஆஃப், L2 ஆன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, S1 ஆன், L1 ஆன், S1 ஆஃப், L1 ஆன், மறுபடியும் S1 ஆன், L1 ஆஃப், S1 ஆஃப், L1 ஆஃப். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி ப்ரோக்ராமை எழுதியே காட்டுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் இதுதான். ஃபஸ்ட் டைம் S1 ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம்னா லோடு 1 ஆன் ஆகுது. மறுபடியும் அதே ஸ்விட்சை ஆன் ஆஃப் பண்ணோம்னா அந்த லோடு ஆஃப் ஆகுது. இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டடாக நமக்கு ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்குண்டான ப்ரோக்ராம் தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது ப்ரோக்ராம்லாம் டவுன்லோட் கொடுக்குறேன், ரன் மோட். ஸோ இந்த இடத்துல மூமெண்ட்ரி பட்டனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரன் மோட் போயிட்டு ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் லோடு ஆன் ஆகுதுங்களா? செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் லோடு ஆஃப். ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணால் ஆன், செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப், ஆன் ஆஃப், ஆன் ஆஃப். எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம ஸ்டெப் மோடு போட்டால் மட்டும்தான் புரியும். ப்ளஸ் அந்த ஸ்கேனிங் ப்ராசஸையும் நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். ஸோ இப்போது யூஸ் ஆகுதுங்களா ஸ்கேனிங் எதுக்குன்ட்டு? ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணி வர்றேன். ஸோ சாரி, இதை நம்ம டாக்கில் சேஞ்ச் பண்ணிக்கணும், அப்போ தான் புரியும். ஸோ சுவிட்சை ஆன் பண்ணுறேன், ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ண என்ன ஆகும்? இன்புட் க்ளோஸ், பைனரி, இந்த ஓஎஸ்ஆர் ஆன் ஆகுது, பைனரி ஆன் ஆகுது. ஸோ பைனரி ஆன் ஆகும் பொழுது இதோட ஓப்பன் கான்டாக்ட் இங்கே க்ளோஸ் ஆகும். ஸ்கேனிங் ப்ராசஸ் பார்க்கும்பொழுது இது க்ளோஸில் இருக்கும். இது ரெண்டும் க்ளோஸ்னால் டைரெக்டாக அவுட்புட் நமக்கு ஆன் ஆகுது. அவுட்புட் ஆன் ஆகிட்டு ரிவர்ஸில் ஸ்கேன் ப்ராசஸ் வரும்பொழுது இதை ஓப்பன் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணுது.
ஸோ சப்ளை கட் ஆனாலும் ப்ராசஸ் உங்களுக்கு ரிவர்ஸ் அப்படியே ஸ்கேனிங் போயிடாது. சரிங்களா, அப்படியே தான் வரும். வந்துட்டு எண்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே வரும். மேலே வரும்போது செகண்ட் ஸ்கேனிங் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஸ்கேனிங் நமக்கு ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த பைனரி ஆஃப் ஆகுதுங்களா, ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் இதே அட்ரஸ் ரிவர்ஸில் வந்து அடுத்த ரங்கு வரும்பொழுது இந்த இடம் ஓப்பன் ஆகும், இந்த இடம் க்ளோஸ் ஆகும் அட் அ டைமில். இப்போது மேலே ரெண்டும் ஓப்பன், கீழே ரெண்டும் க்ளோஸ். சப்ளை இது வழியாக போகுமா, அவுட்புட் ஆனில் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இப்போ கண்டினியூஸாக எத்தனை முறை கொடுத்தாலும் ப்ராசஸ் இதான். நெக்ஸ்ட்டு இன்புட்டை ஆஃப் பண்ணுறோம். இன்புட் ஆஃப் பண்ண என்ன ஆகும், ஏன்னா சேஞ்ச் வருமா, ஒன்றும் வராது. ஸோ இது மட்டும் தான் ஓப்பன் ஆகும், இதுவும் ஆஃப் ஆகுது. இது ஆல்ரெடி ஆஃப் தான், எந்த ப்ராசஸும் எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேட்டஸை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா, ஏன்னா டக்குன்னு மாறிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணும்பொழுது இது க்ளோஸ், இதுவும் ஆன். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த பிட் ஆன் ஆகும். ஸோ ரிவர்ஸ் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணுது, இதை ஓப்பன் பண்ணுது. ஸோ இது க்ளோஸு, இது ஓப்பன். ஓப்பன்னா இங்கே வர சப்ளை கட்டு. லாஸ்ட் டைம் எப்படி சப்ளை போச்சு, கீழே தான் போய்ட்டு இருந்தது. ஸோ இது ஓப்பன்னா இங்கே சப்ளை வருமா, வராது. ஸோ ஸ்கேனிங் இங்கே போய்ட்டு இதை ஆஃப் பண்ணி விட்டுரும். ஆஃப் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் ஸ்கேனிங் வரும்பொழுது இதை ஓப்பன் பண்ணும், இதை க்ளோஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டும் க்ளோஸில் இருந்தாலும் சப்ளை இங்கே வருமானா வராது, ஏன்னா ஸ்கேனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலை இன்னும். ஸோ இங்கே போயிட்டு அடுத்த ரங்கு போயிட்டு ஸ்கேன் முடிச்சுட்டு மறுபடியும் மேலே வரும். மேலே போயிட்டு இப்போ ஸ்கேன் பண்ணுங்கள், இந்த பிட்டு ஆஃப் ஆகிடும். இந்த பிட்டு ஆஃப் ஆகிடுச்சுன்னா அடுத்த ரங்கு இங்கே வரும்பொழுது இது ஓப்பன், இது க்ளோஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு இதான் இருக்குது நமக்கு. ஓப்பன் க்ளோஸ் ஆகும்பொழுது இங்கே சப்ளை கட் ஆகும், ஆனால் இங்கே வரும். இங்கே வந்து என்ன பிரயோஜனம், இது ஓப்பனில் இருக்குது. ஸோ ரெண்டுமே மாறி மாறி ஓப்பன் க்ளோஸ் ஆகிறதால சப்ளை உங்களுக்கு போகவே போகாது. கண்டினியூஸாக ஸ்கேன் பண்ணாலும் இதே தான் ப்ராசஸ். ஸோ ஒரு சாதாரண ஸ்கேனிங் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த OSR அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய கஷ்டமான ப்ராசஸை சிம்பிளாக 2 ரங்கில் நம்ம முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனும் நமக்கு குறையுது, நம்பர் ஆஃப் ரங்ஸும் குறையுது. ஸோ அவுட்புட் நமக்கு ஹை ஸ்பீடில் கிடைக்கும். சரிங்களா. ஸோ இந்த பைனரி பிட் அதோட யூஸும், தட் மீன்ஸ் மெமரி பிட், டம்மி காயில், எதை வேணால் நீங்கள் நேம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பைனரி பிட்டோட யூசேஜ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா, OSRோட யூசேஜும் புரிஞ்சுதுங்களா. பின்னாடி போக போக இந்த பைனரி பிட்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், OSRும் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் இப்போது நீங்கள் பார்த்த இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இதை விட்டுருங்க. இன்புட் NONC, அவுட்புட் காயில், லேட்சு, அன்லேட்சு, தட் மீன்ஸ் செட்டு, ரீசெட்டு, லேட்சிங் கான்டாக்டு, OS, தட் மீன்ஸ் OSR, ப்ளஸ் இந்த ஸ்கேனிங் மெத்தட், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம சம் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்லாம் போடும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் PLC ப்ரோக்ராம் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட PLC கிளாஸஸ் பற்றி சொல்லுங்கள், வீடியோஸ் பற்றி, யூடியூப் வீடியோஸை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ.